நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா. அவங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கண்ணா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலோகேட் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். பண்ணியிருந்தா கரெக்டா ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா உயிரும் செத்து போடுறது என் கண்ணு முன்னாடி எல்லாம் இறந்துட்டாங்க. நேற்று சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் டியூட்டி முடிச்சுட்டு வெளியே வந்தோட்டே இங்கே சரி விஜய் பார்க்கலாம் அப்படிங்கிறனால தான் இங்கே வந்தோம். நாங்கள் எல்லாருமே, நானே என்னோட பாப்பா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு 3 பேருமே வந்தோம். வரப்போ கும்பல் இங்கே தான் இருந்துச்சு. கரெக்டாக 5:30 இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பல் அதெல்லாம் ஃபுல்லாகவே இல்லை. இங்கே ஆனால் எல்லா கும்பலும் இருந்துச்சு. ஆனால் ப்ரீத்திங் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஜென்ஸ் லேடிஸ் இடிக்காத அளவுக்கு தான் இடம் இருந்துச்சு. டைம் ஆக பார்த்தீங்கன்னா இருட்டாக கும்பல் அதிகமாக வந்துருச்சு. 6:30 அவர் இந்த இடத்துல வரவும் பார்த்தீங்க அப்படின்னா 5:30லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னலே இல்லை. எந்த ஃபோனுமே யாருக்குமே போகவே இல்லை. யாராவது ரேர் கேஸ்க்கு ஃபோன் பண்ணல, வீட்டுக்கு நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோன்னு சொல்கிறதுக்குமே ஃபோனே போகவே கிடையாது. அப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இடத்துக்கு வரட்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்கன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த வண்டி இந்த இடத்துல தள்ளிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வண்டி கொஞ்சம் மூவ் ஆகி வர்றதுக்குள்ளே அந்த ஜென்ரேட்டர் வச்சிருந்த தட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விழுந்துட்டாங்களா. அந்த பையன் உள்ளே போனானா, வேணே உள்ளே போகிறதுக்கு கூட்ட நின்று செல்ல போனான்னு தெரியல. போன அடுத்த செகண்ட் இங்கேருந்து லைன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. இங்கே ஃபுல்லு இருட்டாயிருச்சு. இங்கே ஃபுல்லாக மொத்தமாக லேடிஸ் தான் நின்றுட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற டாக் மட்டும் தான் இங்கே இருந்துச்சு. நான் கொண்டு அவர் ஸ்பீச் கேட்கறதுக்கு யாருமே பெரும்பாலும் வரல. விஜய் நமக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கணும். கை குழந்தை தோல் மேலே வச்சிருந்தா ஒரு பேரண்ட்ஸு எல்லாமே இங்கே இருக்காங்க. ஒரு குடும்பமே நின்றுருந்தாங்க. அந்த தட்டியில் வச்சு அப்படியே சாத்திட்டாங்க. நான் எல்லாருமே நான் கொண்டு அந்த பதட்டமான சூழ்நிலையில் அங்கே தான் இருக்கேன். கால் பண்ணால் போகவே மாட்டேங்குது யாருக்குமே. 100க்கு ஃபோன் பண்ணுறேன், 108க்கு ஃபோன் பண்ணுறேன், எந்த ஹெல்ப்புமே இல்லை. நான் அங்கேருந்து அப்படி எப்படியாவது அந்த பக்கம் போய் இந்த ரோட்டை அந்த என்ட்ரன்ஸ் வரலும் போயிட்டேன். அங்கேருந்து கூப்பினேன். அந்த இடத்துல நிற்கிற 4 பேர்த்து சொல்கிறேன், அண்ணா அந்த அங்கே யாரும் விஜய்னு கத்தல, உயிருக்கு கத்துறாங்க, போய் காப்பாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். யாருமே கேட்கவே இல்லை. யாருமே திரும்பி இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. எல்லாமே அந்த பக்கமே பார்த்த மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு வரும்னு நெசசிட்டி இல்லை. இப்போ இவர் வந்தாருன்னா கூட்டத்தை இப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா அங்கேருந்து இங்கே தான் தள்ளிட்டு வந்திருப்பாங்க. எங்களை வந்து பேக் சைட்லேருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசனே இல்லாமல் பேக் சைட்லேருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வரல, அவளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால. அவள் வந்து இந்த ரோட்டோட என்ட்ரன்ஸில் அங்கே இருந்திருக்கா, உட்காந்துருந்தா. அவளுக்கு இன்னைக்கு சொல்கிறா, 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி குறுக்க போட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. இங்கேயுமே பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கம் இருக்கவும் லேடிஸ் இடிக்கவும் போக வரவுமே இருந்தாங்கண்ணா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த லாஸ்ட் டைம் நடந்திருக்கு. வண்டி குறுக்க போட்டாங்க. இங்கேருந்து எந்த கும்பலுமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இங்கேருந்து போய் ஹெல்ப் கேட்டால் யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. கூட இருக்கவங்க, அண்ணா திரும்பி பாருங்க, அவர் மைக்கில் பேசிட்டு இருக்காரு. நான் அவரையுமே இன்க்ளூடிங் கூப்பிட்டேன், சார் திரும்பி பாருங்க விஜய் சார், கொஞ்சம் திரும்பி பாருங்க, எல்லாரும் இங்கே இவ்வளோ ஹெல்ப் இருக்காங்க. ஒரு குரல் கேட்க போகிறது கிடையாது யாருக்குமே. கூட இருக்க எல்லாரும் சொல்லுங்க நான் சொன்னேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் இங்கே இவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா. அவங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கண்ணா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் விலகி இருக்கணும் கண்டிப்பா. அவங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு தெரியல. வேணும்னே அங்க இருந்தவங்க சொன்னாங்க, நான் KMCHல 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ், 2வது ஆம்புலன்ஸ்ல நானும் போனேன். என் கூட ஒரு 6 பேர் வந்தாங்க. ஒரு பாப்பாக்கனா மூச்சு திணறது, இங்க விழுந்து பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்களாட்டுக்கு. வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஒரு பையன், அந்த பையன் யாருன்னு கூட தெரியலைங்கண்ணா. குழந்தை, அவன் 2 வயசோ 3 வயசோ தெரியல, அவன் மூச்சே இல்லை அவனுக்கு. எங்க KMCHல இருந்து இதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பையன் போட்டோ கூட நான் எடுத்து வச்சிருந்து அங்க வந்து மீடியாட்டெல்லாம் காமிச்சேன். அந்த பையன் யாருன்னே தெரியல, சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா இருக்கு. எதுவுமே எதிர்த்து நடந்த மாதிரி இல்லை. கூட்ட விலகி இருந்தால் இப்படி தான் தள்ளி இருந்திருக்கணும். அங்கேருந்து ஃபோர்ஸ் இப்படி தான் வந்திருக்கணும். பின்னாடி இருந்தால் அங்கேருந்து தள்ளணுங்கன்னு நெசசிட்டியே கிடையாது. அங்கேருந்து வேணும்னே எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்கண்ணா இருக்குது. நானும் உயிர் பொழைச்சது இன்னைக்கு நான் பேசுறது எனக்கு நம்பவே முடியல. என்னால் உண்மையுமே நான் உயிரோடு இருக்குங்கிறது என்னால் நம்பவே முடியலைங்கண்ணா. எனக்குலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கேன். முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா. காலை வச்சு நச்சு மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்கண்ணா அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் உயிர் பொழைச்சதே அதிசயம் தாங்கண்ணா. உண்மையுமே அது நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்வொர்க்குமே இல்லைங்கண்ணா. யாருக்குமே ஃபோன் போகலை. KMCH இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஃபோனே போகலை. எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஃபோன் வரல. நான் ஃபோன் பண்ணுறேன், KMCHக்கு ஃபோன் பண்ணேன். அங்கேருந்து அது வீட்டுக்கு கோப்பலாம் நான் இருக்கேம்மா. இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட கூட வந்த பிள்ளைங்களாம் அழுகுது. நாங்கள் பொண்ணுங்களாம் பள்ளப்பட்டியிலேருந்து வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வந்தோம், விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம்னு சொல்லுவோம். ஃபோன் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணால் நெட்வொர்க்கே இல்லை. சுத்தமாக நெட்வொர்க் ஜாம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு போலீஸ் கூட கிடையாது. போலீஸே இல்லைங்கண்ணா. அவங்களுக்கு பயந்துக்கிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும். யாருமே இல்லை, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கே ஆளே இல்லை. காலையில இருந்து இருக்கும். எல்லாரும் வந்து களைப்பில் பயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க. மூச்சு திணறல்
அவ்வளோ மூச்சினாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பின்னாடி இருந்து 50 பேர் தள்ளினா 1 டன் வெயிட் அது வந்துடும். நான் ஒரு ஆளே நான் 50-60 கிலோ வெயிட் இருக்கேன். நான் 1 டன் வெயிட் எப்படிங்க நான் தாங்குவேன்? அப்படியே வச்சு அப்படி நசுக்கிட்டாங்க எல்லாரையும். ஒவ்வொருத்தர் நசுக்கி மூச்சு சுத்தமாக விடவே முடியல. இருட்டானோட்டே எப்போவுமே ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துடும். அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு. எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வேணும்னு. யாருமே காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை. எல்லாம் அவங்க ஓடணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நிமிஷம் அதிகமாகிடுச்சு. ஏன் இந்த ரோட பிளாக் பண்ணாங்கன்னே தெரியல. இப்போ இந்த இடத்துல கத்தும் போது ஓடி இருக்கணும். பின்னாடி இருக்க யாருமே ஓடவே இல்லைங்கண்ணா. எல்லாம் குட்டி குழந்தைங்க, அந்த குடும்பமே இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அம்மா இவ்வளோதான் ஹைட்டு கம்மியாக இருக்கு. எல்லாருமே ரொம்ப டேஞ்சரில் தான் இருந்தாங்க. ஹைட்டு அதிகமாக இருக்கவங்க கூட டேஞ்சர்லேருந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஹைட்டு கம்மியாக இருந்து எல்லாருமே என்ன செய்யிட்டாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் சத்துன்னு விடுறாங்க. இங்கே 2 பேர் நின்னாங்க. அந்த ஜென்ஸ் யாருன்னு தெரியல. ஆனால் அந்த துண்டு போட்டிருந்தாங்க. யாரையுமே இந்த பக்கம் விடலை. எல்லாருமே அவங்கள பிடிச்சி தள்ளுறாங்க. தள்ளுங்கடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு விடவே இல்லை. அவர் வந்து நின்று லைட்டு கட்டான அடுத்த செகண்ட்லேருந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுங்கண்ணா. இது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த இடத்த அலோகேட் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். பண்ணியிருந்தா கரெக்டாக ப்ரொடக்ஷனாவது கொடுத்துருக்கணும். எல்லா உயிரும் செத்து போடுறது என் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னால் தாங்கவே முடியலைங்கண்ணா.